நாவு அறுக்கப்படும் என்று எச்சரிக்கிறேன். ஆப்பநாடு மரவர் சங்கம் அதுக்கான நிதியை ஒதுக்கிட்டும் நடத்திட்டோம்னா தமிழ்நாடு சந்தி சிரிச்சிடும். பாத்துங்க, திமுக சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட சந்திக்கும் நிலைமை உருவாகும் என்று சொல்லி எச்சரிக்கிறேன். விரைவில் ஒரு வார காலத்துக்குள்ள கைது செய்யப்படவில்லை என்றால் சட்டத்தை நாங்கள் கையில் எடுத்து அதை நிறைவேற்றி தருவோம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நாங்க பார்க்காத வழக்கா செந்தில் மல்லர் மற்றும் கரிகாலன் மல்லர் இருவருக்கும் இவ்வளவு வெளிப்படையாக கொலை மிரட்டல் விடுவதை காவல்துறை வேடிக்கை பார்க்கிறது. ஆப்பநாடு சங்கத்தில் 50 கோடி இருக்கு, அதில் 10 கோடியை ஒதுக்கினால் எல்லாத்தையும் முடிச்சிருவோம், காவல்துறை வேடிக்கை பாருங்கள் என்று கூலிப்படை மாதிரி பேசும் இந்த நபரை மீது ஏன் காவல்துறை எந்த வழக்கம் போடாமல் உள்ளது? நாக்கை வெட்டுவேன் என்று போது வெளியில் மிரட்டும் சாதி வன்மம் பிடித்து மீண்டும் தென் தமிழகத்தில் சாதிய மோதலை தூண்டும் விதமாக செயல்படும் இந்த ஆப்பநாடு மறவர் சங்கத்தை ஏன் தமிழ்நாடு அரசு தடை செய்யாமல் இருக்கிறது? தென் தமிழகத்தில் தொடர் படுகொலைகளை கண்டித்து ஆர்ப்பாட்டம் செய்த தமிழ்மாறன் பாண்டியரை கைது செய்த தமிழ்நாடு காவல்துறை ஏன் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தியவரை கைது செய்யாமல் இருப்பது? சட்டம் ஒரு மக்களுக்கு மட்டுமே செல்லும் என்றுதான் காவல்துறை சொல்லுகிறது போல. தமிழ்நாடு அரசுக்கே மிரட்டல் விடும் இது போன்ற சங்கங்கள் தான் தென் தமிழகத்தில் சாதிய வன்முறைகளை தூண்டுகிறார்கள். உடனே ஆப்பநாடு சங்கத்தை தடை செய்ய வேண்டும். தமிழ் தேசியவாதி என்று தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டு சாதிய வெறியில் மூழ்கிய பஸ் ஸ்டாண்டு துரைமுருகனை இப்போது உன்னால் கண்டனம் தெரிவிக்க முடியுமா? இந்த மாதிரியா கொலை மிரட்டல்கள் சாதிய சண்டைகளை உருவாக்காதா? நீதான் தமிழ் தேசியவாதியாச்சே, இப்போ கண்டனம் சொல்லு பார்ப்போம். நாம் தமிழர் கட்சி செந்தில் மல்லர் எதிராக கண்டன அறிக்கை விட்டீர்கள், இப்போது கண்டன அறிக்கை விட முடியுமா? தமிழ்நாடு அரசே சாதிய கலவரத்தை தூண்டும் வகையில் தொடர்ந்து செயல்பட்டு வருகிற ஆப்பநாடு மறவர் சங்கத்தை தடை செய்ய வேண்டும். தென் தமிழகத்தில் சட்ட ஒழுங்கை பாதுகாக்க வேண்டும். இது போன்ற சாதிய வன்மம் நிறைந்த நபர்களை கைது செய்ய வேண்டும். எங்களிடம் பணம் உள்ளது, செந்தில் மல்லர் மற்றும் கரிகாலன் மல்லர் இருவரையும் என்ன வேண்டுமானாலும் செய்வோம் என்று மிரட்டும் நபர்களை காவல்துறை கைது செய்து சிறையில் அடைக்கவிட்டால் இது போன்ற நபர்கள் தென் தமிழகத்தில் மிகப்பெரிய சாதி சண்டைகளை உருவாக்குவார்கள். இது போன்ற வன்மம் நிறைந்த சங்கங்களை தடை செய்து மீண்டும் தமிழகத்தில் கைரேகை சட்டம் கொண்டு வர வேண்டும். திராவிட மாடல் ஆட்சி தென் தமிழகத்தில் தொடர் கொலைகளை நடத்தும் கூலிப்படைகளை கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்க வேண்டும். தென் தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு மோசமான நிலையில் உள்ளது. தமிழ்நாடு அரசு உடனடியாக சட்ட ஒழுங்கை சீர் செய்ய வேண்டும்.